ஒரு கைதல் கொடுப்போம். Give a big clap to Jesus. Hallelujah. மத்தியில் இளங்கோட தம்பி ஆயிலன் வைஃப் பிள்ளைகள் எல்லாம் வந்து அவைகளுக்கு ஒரு வெல்கம் பண்ணி கொடுப்போம். வெரி வெல்கம். நீங்கள் பிளஸட் பீப்புள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. உண்மையிலே பரிசுத்தாவினர் வழிநடத்தல் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த நாளில் அந்த பெண்டிகோஸ்ட் நாள் அந்த ஆவியான இந்த காலையில் எனக்கு இந்த பிரசங்க போட்டபடியா நல்லா இருக்கு. இன்னும் அவர் இருக்கிற இல்லை, இன்றைக்கு இளங்கோ இன்றைக்கு இல்லை. அப்போ நீங்கள் தான் இந்த சொன்னோன்னா ஓகே சாரி. ஆனால் தேவன் திட்டத்தை பார்க்க எல்லாம் அப்புறம் சொன்ன நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க. அந்த வருஷம் இல்லை இல்லை ஓகே. அந்த பரிசுத்தாவின் ஊற்றப்படைக்க என்ன செய்யணும்? எல்லாரும் தீக்கசனம் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு ஜோயி தீக்கசனம் சொல்கிறேன். அவே கணக்கு இந்த மாதிரி தீக்க சொல்லிட்டா அது உண்மையிலே இன்றைக்கு மூந்தன் ஒரு காரியத்தை கணக்காரியை சொல்லியிருந்தார். இந்த சபையிலேருந்து கணவர் ஊழியக்காரர் எழுப்புறாண்டு உண்மையில் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தின காரணம் என்ன, இந்த சபையில் வந்து நாங்கள் சபை கூட்டிகிட்டு போகிற ஆக்கள் இல்லை. இது ஒரு ஸ்கூல் மாதிரியான, இது ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி. இங்கிருந்து படித்து ஊழியத்துக்கு போகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், கஜன் இருந்த தெரியும், கஜன் ஊர்லேருந்து அவர் சபையிலேருந்து வந்தவர். அவர் இங்கே வந்து ஊழியத்துக்கு போகிற அழைச்சி ஜெயிச்சு பெரிய ஊழியம் செய்கிறார், பெரிய சபை வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நாவல் ஆனால் எல்லாம் இங்கே இருந்தவர். இன்றைக்கு பாருங்கள், இஞ்சி வந்து அவள் அழைச்சி இப்போ அவள் பெரிய ஊழியம் சரி. நான் உண்மையை சிந்திச்சு பார்ப்பேன். ஒவ்வொருத்தரையும் இங்கே எழுப்புறார். இன்னும் அடையர் எழும்புவார்கள். தயவுசெய்து யாரும் ஊழியத்துக்கு போகிறோன்ட்டா வந்து என்று சொல்லுங்கள். உங்களை ப்ளஸ் பண்ணி அடித்து ஆசீர்வதிச்சு அனுப்புவோம். சும்மா ஊழியத்துக்கு போகிறட்டு போகாதீங்க. ஆண்டவர் உங்களை வினாண்டு அதுதான் எங்களோட திட்டமாக இருக்குது. இதுலேயே கதிரை இருக்கணும் இல்லை. பழைய பிள்ளைகள் நீங்கள் இன்னும் ஆண்டவர் எழுப்புவார். எங்களுக்கு ஊழியம் செய்வாசியாக இருக்கட்ட வாங்க, நாங்கள் ஆசீர்வதிச்சு ப்ளஸ் பண்ணி அனுப்புவோம். உங்களோட உறவாக இருப்போம். ஓகே, ஆகவே கர்த்தர் நல்லவர். உண்மையிலே இந்த நாள் உண்மையிலே ஒரு விசேஷித்த நாள். இந்த பெண்டிகோஸ்ட் நாள் ஆவிக்கு இந்த பரிசுத்தம் ஊற்றப்பட்ட நாள். அப்போ நான் ஜெபித்த பிரசவம் பண்ணிக்கு என்னத்தை அந்த ஒரு இந்த பிரசவம் அந்த ஒரு காரியத்தை சொன்னார். இந்த நாள் அபிஷேகம் என்ன செய்யுமா? நுகத்தடியில் முடிக்கும். இன்றைக்கு பாருங்கள், பரிசுத்தனோட வழிநடத்தல் எல்லாரும் வந்து ஜெபிக்க வந்து ஆண்டு ஒரு எல்லாரும் நுகத்தடி என்றால் அது எப்படிப்பட்ட நோடியாக வியாதியாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது துக்கமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நுகம்தான். அது நுகம் பிடிக்கும். அது குனியான ஸ்திரியை பற்றி சொல்லி தெரியுமா? குனி இருந்தாலும் அப்படி பார்ப்பாங்க. இவ்வளோ நேராக பார்க்க மாட்டேன், கீழே கூட காலையில் தான் பார்க்கலாம், காலையில் தான் பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கூனிய நுகம் தானே, இதுதானே நுகம்ன்றது. நுகம்ன்றது தெரியுமா? இதுதான் நுகம். இது காலத்து என்னுடைய அந்த மாடலுக்கு அதில் இருக்கிற அதுக்கு தான் சொல்கிறேன் நுகத்தில். அப்போ இதுதான் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நுகத்தை அந்த கூனியை எழுப்பினோட என்ன நடந்தது? நிமிந்து. தேவன் உங்களை நிமிந்து நடக்க பண்ணுறார். ஆமேன். இன்றைய நாளில் தேவன் நிமிந்து நடக்க பண்ணுறார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் விசுவாசிங்க. தேவன் அபிஷேகம் வரைக்க அற்புதம் நடக்குது. இந்த நாளில் தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசம்தான் எங்களோட உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. சவுல் வந்து கிங் சவுலாக இருந்தார். அவர் வந்து என்னத்தை தேடி போனார்? கழுதையை தேடி போனார் இல்லையா? கழுதையை தேடி போகிற நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் கழுதையை தேடித்தான் போனார். ஆனால் அங்கே போய் ஒரு ஆளை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? சாமுவேலை சந்திக்கிறார். சாமுவேலை சந்திச்சுட்டு வரைக்க, சாமுவேல் அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஜெபிச்சு வரைக்க, அவர் என்ன செய்கிற இடையில வரைக்க தீர்க்கதரிசனம் சொல்கிறார். சும்மா சாதாரண நாளாக போனார். அதான் தேவனுடைய அபிஷேகம் வரைக்க அங்கே தீர்க்கதரிசனங்கள் வரும், அற்புதங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. செல்விக்கு ஒரு மைக் கொடுத்தாலும் நல்ல.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷன் என்ன? வேற மனுஷன் என்ன நடக்குது? ஆவியானவர் இறங்கினோம், அவர் வேற மனுஷனா மாறிட்டாராம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. வேற இருதயம் கொடுக்க, வேற மனுஷனா என்னன்னா இருதயம் மாற்றப்படுது, ஹார்ட் சேஞ்ச் ஆகும். அப்ப அதுக்கு முதல் யாரோட சந்திச்சவர்? சாமுவேல் எப்படிப்பட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனோட வந்து சந்தித்து வரைக்க அவருக்கும் அபிஷேகம் வர்றது, அவருடைய இருதயம் மாற்றப்படுது. அதான் நீங்கள் இங்கே வரைக்க பாருங்க, இதில் நீங்கள் நிற்கிற சும்மா வந்துட்டு போயில்லை, இதில் அபிஷேகம் இருக்குது. தேவட பிள்ளைகள் அபிஷேகத்தில் இருக்க ஒரு சேஞ்ச் ஒன்று வருது. உங்களுக்கே தெரியாது, சில உங்களுக்கே தெரியாது, பிறகு தான் அவருக்கு தெரியும். பிறகு தான் அடையாளம் காண்ற தண்டை இதில் எல்லாம் மாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கும் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வர, இதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர. எப்படிப்பட்ட நுகங்களாக இருந்தாலும் தேவன் அதை உடைக்கிறார். இன்றைக்கு உண்மையிலே எல்லாம் தீக்கசமாக இந்த ப்ரேயர் மீட்டிங் இருந்தது, ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நாளில் தேவ ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ இந்த பரிசுத்தோட இந்த நாளில் நினைவுரைச்சின இந்த நாளில் புதுப்பிக்கிறார், சபையை புதுப்பிக்கிறார், உங்களை புதுப்பிக்கிறார். வியாதிகள் இருக்க முடியாது. ஏண்டா பரிசுத்தாவின் எங்கே இருந்தாருண்டா இப்போ எங்கே இருக்கிறார்? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், இதயத்துக்குள்ள எங்களுக்குள்ள வரைஞ்சிருக்கார். அப்போ எங்களுக்குள்ள இந்த இளங்க சொன்ன மாதிரி வியாதிகள் இருக்க முடியாது, கஷ்டங்கள் இருக்க முடியாது, பாடு என்னதான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து. இப்போ நாங்கள் யாரை சந்திச்சுட்டு வந்திருக்கோம்? இப்போ எங்களோட யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் எங்களை மீட்டு இருக்கிறார். சிலுவையினால தான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சிலுவையினால தான் எல்லாம் எங்களுக்கு சுகம் வருது. அந்த சிலுவையினால் தான் எல்லாம் ஐஸ்வர்யம் வருது. சிலுவையினால தான் எல்லா சாபங்களும் உடைக்கப்படுது. இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு அபிஷேகம் வருது. அப்போ நாங்கள் மாற்றப்படுகிறோம், எங்களுடைய இருதயம் மாற்றப்படுது. இந்த நாள் விசுவாசிக்கணும், தேவன் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த நாளில் என்னை புதுப்பித்திருக்கிறார். எனக்கு எதிராக எந்த காரியமும் செயல்பட முடியாது. அது நான் விசுவாசிக்கணும். அதை குறித்து நாங்கள் தேவனோட பேச வேணும், அதை குறித்து விசுவாசிக்க வேண்டும், அதை நினைக்க வேண்டும். இந்த நாளில் தேவ ஆவியானவர் இந்த நுகங்களையெல்லாம் நுகத்தையெல்லாம் உடைத்திருக்கா. நீங்கள் சொல்லுவாங்க, இனி என்ன நுகம் மட்டும் இல்லை, எந்த காரியம் உங்களுக்கு சில பேருக்கு ஒரு காரியம் நோமாக இருக்கும், எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சுயநமாக இருக்கலாம். இந்த காரியம் தான் இந்த நாள் பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட நாள். அடுத்த முறை நீங்கள் சாட்சி சொல்லணும், அடுத்த வாரம் சொல்லலாம். தேவன் என்ன நிரப்பி இருக்கார், நுகத்தை எல்லாம் உடைச்சிருக்கிறார், குணமாகிறார். நம்ம விசுவாசிக்கணும். தேவன் வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜோசுவாவும் காலேபும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வேறு ஆவியோடு இருந்தார்கள். நாங்கள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? வேறு ஆவி, பரிசுத்தாவியை பெற்றிருக்கோம். உலகத்தை மாதிரி இல்லை, எங்களுக்குலாம் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டிருக்கார். வெளியால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் சில எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அவங்க பார்க்க இதெல்லாம் முடியாது, இது முடியாது. அவங்களும் ஒரே இதெல்லாம் இருக்கிறாங்களா? அதான் இன்றைக்கு நாங்கள் சொன்னார், ஒரு காரியம் சொன்னார், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும், உங்களோட விசுவாசம்தான் ரட்சிக்கிறது. இந்த வார்த்தைகள் வந்து தேவனுடைய வார்த்தைகள் வல்லமுள்ள இருக்குது. அது போய் அதை கேட்க என்ன நடக்குமா? தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்களுக்குள்ளேயே விசுவாசம் வரும். வார்த்தை பேசப்படும். அதான் பிரைசன் வர்ஷிப்பில் குணமாக்கினார். இப்போ தேவன் என்ன சொல்ல, என்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குறது. இந்த வசனம் வருது, உங்களுக்கு குணமாக்குற வருது, இன்னும் குணமாக்குதல் வந்து கொண்டே இருக்குது. இன்றைய நாளிலிருந்து குணமாக, ஆமென், பிலீவ். இன்றைய நாளில் அங்கே சுயனமே இல்லை. ஆமென். கிறிஸ்துவ பிள்ளைகள் நாங்கள் இயேசுவோட ரத்தத்தை எடுக்கிறனாங்க, அவருடைய சரத்தை புசிக்கிறனாங்க, எங்களுக்குள்ள வியாதி இருக்க முடியாது. we have confess, அறிக்கை பண்ணணும், நாங்கள் பேச வேணும், அதை விசுவாசிக்கணும். வார்த்தைகள் வரைக்க கேட்க உங்களோட விசுவாசம் வரும். உங்களோட விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் இல்லையா? பேதுருவை பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவோட இருக்கேக்க கடைசி நல்லா இருந்த இயேசுவோட நல்லா இருந்தவர்.
ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? மறுதளிக்கிறார். இயேசுவை மறுதளிக்கிறார், அவரை சபிக்கிறார், இயேசு அவர் சபித்து கூடியிருக்கிறார். அப்படியெல்லாம் செய்துட்டு இப்போ திருப்பி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து இவனை என்ன சபிச்சிட்டானே அல்லது இப்படி என்ன மறுதளிச்சிட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை தள்ளினார். இயேசு கிறிஸ்து அவன் எழுந்து அவனுக்கு காண்பிக்கிறார், அவனை வெளிப்படுத்துகிறார். அவன் சிநேகத்தில் சோர்ந்து போனவனாக இருந்தான். சோர்ந்து போய் திருப்பி மீன் பிடிக்க வந்தபடியாக மீன் பிடிக்க போகும்ட்டு போகிறான். ஆனால் தேவன் அந்த இடத்துலையும் வந்து அவனை சந்திச்சு இப்போ முதல் பயத்தில் கதவை பூட்டிகிட்டு இருக்கிறான். மற்றவர்கள் வந்து அந்த ஜூதர்கள் வந்து தன்னையும் கொலை செய்திருவாங்களோட பயத்தில் எல்லாம் இருக்கிறான். பயத்தில் தான் மறுதளித்தான், பயத்தில் தான் பொய்யிலும் சொன்னான், இயேசு சபிச்சான், நான் அவரோட இருக்கலன்னு தெரியும் அப்படின்னு. ஆனால் எப்போ பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டுச்சோ அதுக்கு பிற்பாடு அடுத்த 2-3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே பேதுரு அந்த 2 அதிகாரத்தில் எழும்பி பிரசங்கிக்க பண்ணுறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த நாள் அவன் ஆலயத்துக்கு போகிறான். அந்த இடத்துல பேதுரும் ஜோனும் போய்க்க ஒரு சப்பானியாக இருந்தவனை அவன் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடான்னு சொல்கிறான். அவனுக்குள்ள ஒரு பலம் வந்தது. அதான் எங்களோட சொந்த மாம்ச பலத்தால் முடியாது, எங்களுக்குள்ள பரிசுத்தாவினா இருக்கிறார். அந்த பரிசுத்தோட பலம் வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அடையாளம் நடக்கும், இந்த இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கையில் தட்டி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் இன்றைக்கு மூதரன் சொல்லியிருந்த இனி இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாருண்டு. அதெல்லாம் தீர்க்கதரிசனம். ஏண்டா இந்த நாளில் அவருக்கு ஒரு ஆவி ஊற்றப்படைக்க தீர்க்கதரிசனங்கள் வருது. நான் வந்து ஜோதித்து சொல்லிக்க அந்த ஆவியானவர் ஊற்றப்படுற அதை கிரியையில் செய்யும். ஆவியானவர் வந்து நாங்கள் காணையில் அந்த அவர் கிரியையினால தான் நாங்கள் ஆவியானரை காண முடியும். ஓ, எனக்கு தெரியுது ஆவியான கிரியை செய்கிறார். இந்த இடத்துல நான் சொன்ன ஆரம்பத்தில் வரைக்க காலையில் அதிகாலையில் எழுப்பி ஜெபிச்சு கொடுக்க எனக்கு அந்த அதிகாலையில் நான் பார்த்த மெசேஜ் போடுவோம் நடாக்கு எனக்கு ஆவியானார் உணர்த்துற அந்த நல்ல அபிஷேகம் ஆவியை ஊற்றுறார். இந்த இருதயங்கள் எல்லாம் தேவன் தேவையில்லாத காரியங்களை தேவன் சுட்டரிக்க அந்த வாலிய பிள்ளைலாம் வந்து ஜெபிச்சா நல்ல வேண்டா. வாலிய பிள்ளைகளுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, அநேக போராட்டம் இருக்குது. பரிசுத்தாவினாரால் எல்லாம் மேற்கொள்ள முடியும். அவர் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் பாவத்தை மேற்கொள்ள அந்த பலத்தை எல்லாம் கொடுக்குறார். அந்த அபிஷேகம் அவரை ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த நாள் அதையெல்லாம் தேவன் காண்பித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் சார். அப்போ நான் பார்க்குறேன் இந்த அதிகாலையாக இருக்குது. நேற்றும் அங்கே அவரும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். லேட்டாக வந்திருப்பார். லேட்டாக அனுப்பினார் தெரியல. கொஞ்சம் லேட்டாக சொல்லி அடிப்போண்டு பார்க்க அந்த நேரத்தில் பார்த்து நான் நினச்சி கொண்டு இருக்கேன். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒரு தொண்டு வருது, ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தார். அப்போ அடே நடா இந்த ஜெபிச்சு கொடுத்தாரு இருக்கிறார். எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தார். ஜாமீன் காட்டுற முடிய வெளில வர்றது லிங்க் ஒன்று. உடனே பார்த்து நான் ஓகே இவரும் அப்போ வெளி பார்த்து இருக்கிற. அப்போ உடனே நான் அனுப்பிட்டேன். ஆனால் நீங்கள் வரைக்க ஒரு ஆயில் பாட்டிலோட கொண்டு வாங்க, இன்றைக்கு ஜெபிக்கு ஒரு ஆயில் பாட்டிலோட வாங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆனால் இளங்கோக்கு நான் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்று இளங்கு சொல்ல இல்லை, அங்கே தான் பொட்டில் என்ன சொல்ல இல்லை. ஆனால் இளங்கோ வாரர் பொட்டு ஆயில் பாட்டிலோட வாரர் நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஜெபிக்க வேணும்னு சொல்லி. அப்போ உண்மையிலே இதான் கிரியையில் பரிசுத்தாவினர் பேசினா அதுக்கு நடக்குது. அப்போ தேவன் சொன்னாரண்டா என்ன செய்வார்? அதை செய்வார். அதுக்காகத்தான் சொல்லியிருக்கார் தேவன். அங்கே அதை கொண்டு வர இன்றைக்கு பாருங்கள் 3 பேர் வந்து நிற்க அது ஒரு பலம் இருக்குது இல்லையா? தனியாக நிற்கிற மட்டும் 3 பேர் நிற்க அதில் பலம் இருக்குது. அதே வேலை எல்லாரையும் தேவன் ரப்புறார். இந்த இடத்துல பாருங்கள் யார் இப்போ எல்லாரையும் தேவன் ஆசாரியாக தான் அழைச்சிருக்கார். நான் இதில் நிற்கிறபடியா நான் பெரிய ஆளுண்டு இல்லை. நீங்களையும் எல்லாரையும் தேவன் எப்படி அழைச்சிருக்கிறார்? ஆசாரியர்களாகவும் ஆசிரியர்களும் ராஜாக்களும் அழைத்திருக்கார். ராஜாத்திகளாகவும் அழைத்திருக்கார். ராஜாக்கள் என்றால் ராஜாத்திகள். பெண்களை என்ன மாதிரி சொல்ல ராணியால். ஓகே, ராணியில் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இனித்தான் இதுதான் ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். இனித்தான் பெரிய காரியங்களுக்கு காண போறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னொரு வசனம் போட்டு வாசினா என்ன வசனம் உங்களுக்கு தந்துறேன். எசேக்கியேல் 36, 25, 26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பரிசுத்தவான் வரைக்கும் இருதயத்தில் வர என்ன நடக்குதாம்?
புது இருதயத்தை தாரார். சொன்ன கணவரை ஜெபிச்சேன், புது இருதயத்தை தாரார். ஆமென். ஒரு முறை உங்களுக்கு தெரியும், வசந்தன் ஹார்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் செய்தார். அந்த டைமில் வந்த நேரம் எங்களோட வீட்டை வந்திருந்தார். அப்போ எங்கள் அண்ணன் ஜெர்மன்லேருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு உங்களுக்கு ஒரு புது இதயத்தை தாராருண்டு. உண்மையிலேயே அவர் பிறகு எனக்கு சொன்னார், உங்களோட அண்ணன் ஜெபிச்சு புது இதயத்தை தாராண்டு. இப்போ இந்த இதயத்தை மாற்றினார். இப்போ பாருங்கள், நல்ல சுகத்தோட பலத்தில் இருக்கிறார், புதுப்பிக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு ஜோயசுக்கு மதத்தை புது இதயத்தை தாராரு. சர்ரத்து உறுப்புகளை தேவன் புதுப்பிக்கிறவர், சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கேன். அந்த அது தேவனுடைய ஆவியானவர் வரைக்கும் இந்த காரியங்கள் நடக்குது. இதை பாருங்க, சில நேரத்தில் எங்களுக்கு பாருங்கள், தேவனுடைய ஆவியில் வராட்டி எங்கள் இருதயங்கள் கல்லாக இருக்கும், அல்லது வைராக்கியமாக இருக்கும், கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்தோன்னா அதெல்லாம் மாற்றிப்படுவார். அவரை போல சுபாவமாக இருக்கும். பாருங்கள், சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்கள் ஒரு கோபம் வைராக்கியம் வச்சுருந்தாங்கன்னா அது நெடுகவே இருக்கும். அவங்கள அப்படியே தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பார்க்குறது இல்லை. ஏன்டா தேவனுடைய சுபாவம் எங்களுக்கு வருது. தேவனங்களை எப்படி மன்னிச்சார், அப்படி நாங்கள் மன்னிக்கிறோம். அப்போ அவரை தேவனங்களை நேசிக்கிறார். அதே மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய தேவன் செய்கிறார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் பார்க்கும் பொழுது அந்த ஆதி சபையில் அவர்கள் மிகவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள், மிகவும் கோவப்படுத்த காரியம் செய்தார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அதில் 13ஆம் அதிகாரத்தில் முதலாம் கொரிந்தியர் 13 என்னத்தை பற்றி சொல்லுது? 1 கொரிந்தியர் 13 ஈஸியாக தெரியும். இது இல்லை, அன்பு கல்யாண வீட்டில் தான் வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 13 இல்லை கல்யாணம். ஆனால் அது கல்யாண வீட்டுக்காக வாசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வசனம் இல்லை. தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிற வசனம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை காண்பிக்கிறது தான். அதால் தான் அவையில் அந்த கல்யாண வீட்டிலேயும் அப்படி வாசிக்கிறோம். ஆனால் அது குடிக்கப்பட்டது தேவனுடைய அன்பு, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது. ஆவியானவர் வரும்பொழுது எங்களுடைய இருதயத்தையும் தேவன் அப்படியே மாற்றார். அதான் மன்னிக்கிற இதயத்தை, நேசிக்கிற இதயத்தை, ஒருவருக்கா பாரப்படுற இதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்குறார். பாருங்கள், ஒருவரை பாரத்தொரு சுமந்து ஜெபிக்கத்தக்க ஒருவர்களுக்கு அப்படியா ஜெபிக்க தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 92:10 சொல்லுது, என்ன மாதிரி சொல்கிறார்? உன்னை காண்டாமிரத்துக்கு ஒப்ப பலத்தை கொடுத்து புது எண்ணெயை நாள் அபிஷேகம் பண்ணுறார். இன்றைய நாளில் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கார். புது பலம் வருது. எவ்ரி பிலீவ் தட் யா புது பலம், நியூ ஸ்ட்ரென்த் இஸ் கமிங். காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் எனக்கு தந்த புது எண்ணெய் மேலே இந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்க. எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆவியானவர் இப்படியா எண்ணெயை பூசுறேன்ல நீங்கள், அது ஒரு புது அன்னைக்கு அடையாளமாக இருக்குது. புது பலம் தாரா. நீங்கள் தேவன் உங்களை எழுப்புறார், புது பலத்தை கொடுக்குறார். நாங்கள் வித்தியாசமாக இருக்கணும். உலகத்தாருக்கும் எங்களையும் பார்க்க வித்தியாசம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளை தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் கழுகுகளைப் போல சிறகடித்து அவள் ஓடினால் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஸோ நாங்கள் வயசு போயிட்டு இருக்கக்கூடாது. என்ன சின்ன சரீரத்தில் சின்ன தோற்றம் வரல, ஆனால் இதயத்தில் இன்ன உள்ளத்தில் ஆவேன் ரத்தஜேத அப்படி இருக்கக்கூடாது. ஆவேன் அவர் அப்படி சொல்லியிருக்கார். வருஷத்தில் சொல்ல, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குறார். உங்களை வாய் எனக்கு இப்படி நன்மை செய்திருக்கார், அப்படி நன்மை செய்திருக்கார், அப்படி சொல்ல. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குறார். கழுகுக்கு சவடாய் விட்டு வீட்டு பாட வயது வருகிறது. ஆமென். கைதில் கொடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எப்பயும் பாடிய பிள்ளைகள் தான். ஆமென் ஆமென். பேருக்கு சந்தோஷமா இருக்குது. குட் குட். அப்படிதான். என்ன தேவன் என்ன சொல்லியிருக்கார்? அவருடைய ஆலயத்தில் கொண்டு, தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு உங்களை மகள பண்ணுவேன். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ மாலை பண்ணுற காரியத்தை தேவன் செய்தார். அவர் உண்மையிலே தேவனங்களை மாலை பண்ணுறார். ஸோ அற்புதங்களை செய்கிறார். ஆமே. ஒரு வீட்டில் ஒரு அபிஷேகம் வந்துட்டு தண்டா உங்களோட வீடே மாறி. சபையில் அபிஷேகம் வந்துட்டா சபையை சேஞ்ச் ஆகிடும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அபிஷேகம் வந்துட்டா, இப்போ நான் பார்த்து நண்டே காலேஜ் எல்லாம் அபிஷேகத்தை வரைக்கும் இவருக்கு அபிஷேகம் பார்த்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு கூட அந்த அபிஷேகம் வரும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். பெற்றோர்கள் மிகவும்
தேவனோட உள்ள நெருங்கினா அது பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதம். இன்றைக்கு இளங்கோவும் ஒரு கேட்ட சம்பவத்தை சொன்னார், சாட்சி சொன்னார். நானும் ஒரு சம்பவத்தை கேட்டிருந்தேன், ஒரு சாட்சியை கேட்டிருந்தேன். அது எனக்கு மிகவும் தொட்டுது. ஒரு ஒரு தாய், ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அவையில் நல்ல தேவனுக்குள்ள நல்ல நல்ல பயபக்தியான குடும்பம். அந்த சில நேரத்தில் தெரிந்து வாழைய பிள்ளைகள் வளர்ந்து வர நேரங்களில் கொஞ்சம் விட்டுட்டு விளையிடுவாங்க. ஆனால் சின்னலேருந்து அவன் தேவனுக்குள்ள வளர்ந்தபடியே ஒரு 19 வயது இருக்கும், அந்த பிள்ளைய 19 இருக்கும். அவர் பிறகு இந்த பிள்ளைய வாழைய பிள்ளையை சேர்ந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அப்படியான இதற்குள்ளே போயிட்டார். அப்போ இந்த தாய் வந்து கண்ணீரோடு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருந்தான். தாயோட ஜெபம், விசுவாச ஜெபம் ஜெபித்து கொண்டான். ஒரு முறை இவன் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறார். ட்ரெயினில் போய்க்கா அப்படியே ட்ரக்ஸ் அடிச்சு தான் வராமல் நித்திரியாக போயிட்டான். அப்படியே ட்ரெயின்லேயே போய் கொண்டு இருந்தால் இந்த தாய் அவனுக்காக ஜெபிப்போம், ஒரு நாளும் ஜெபிச்சோம். அதான் சில நேரத்தில் உடனே நாங்கள் இன்ஸ்டன்ட் இல்லைங்க, இன்ஸ்டன்ட்டை உடனே நடக்கும். சில நேரத்தில் அந்த கட்டாயம் அதை கத்தர் செய்வார். இவன் அந்த ட்ரெயினில் போய் கொண்டிருக்க திடீரென்று அவன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட அந்த தரிசனத்தை காண்றான். தரிசனத்தை காணா எழும்பிட்டான். அது ட்ரெயினுக்குள்ள எழும்பி, ஓ ஜேசு என்ன தொட்டுட்டார். அதுலேருந்து ட்ரெயினுக்குள்ளேருந்து சொன்ன ஜேசு என்ன தொட்டுட்டார், ஜேசு என்ன தொட்டுட்டார், நீங்கள் மனம் திரும்புங்க, ஜேசு ரிச்சிக்கிறான்னு சொல்லி ட்ரெயினுக்குள்ள அவன் சொல்கிறான். அப்புறம் வீட்டை வந்தானா, வீட்டை வந்துட்டு அவன் மனம் திரும்பிட்டான். வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல படிப்பொண்டு படித்து அந்த அந்த சாட்சிக்கடன் நோமலாக வந்து இந்தியாவில் நடந்த உண்மையான சமயம். அவர் வந்து ஒரு வேலையை போய் செய்திருந்தார். அவர் 26 வயதில் ஒரு ஒரு ஜொப்பில் போய் சேர்ந்தார். அந்த ஜொப் வந்து நோமலாகவே ஒரு 40 வயது அப்படி போய்க்குதானே அது எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஜொப்பே கிடைக்குமா, அந்த போஸ்ட்டுக்கு வாரண்ட. 26 வயதில் இருக்கார். இன்னொருவர் அதே கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டால் அவர் பார்க்குறாரு, இல்லைடா இவன் இந்த வயசில் தனக்கே இதாக இருக்கான், அவன் 26 வயதில் இந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கான், சரியான ஹை சேலரி எடுக்கிறான், என்னண்டு. அப்போ அவன் கேட்டால், இன்னண்டு நீ இப்படி இந்த போஸ்ட்டுக்கு வந்தான். அவன் சொன்னால், என்னை கொண்டது நான் நான் இப்படி இருந்த நான் ஆண்டவர் எப்போ என்ன தொட்டாரோ அதுக்கு பிறகு படித்து என்னை தேவன் இப்படியாக கொண்டான். உண்மையிலே தேவன் செய்வார். தேவண்ட காரியங்கள் அற்புதமானது, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய ஒரு தாயோட ஜெபம், அவரோட அபிஷேக ஜெபம் தேவன் காரியங்களை மாற்றதாக இருக்குது. சில பாருங்கள், நாங்கள் சில காரியங்களுக்கு ஜெபிப்போம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிளானும் இருக்குமோ, நாங்களே பிளானை வச்சுருவோம், இப்படி போய் அப்படி சந்திக்கப்பட வேண்டும். தேவன் அப்படி சந்திக்கிறவர் இல்லை. தேவனுக்கு ஒரு திட்டம், உங்களோட ஜெபத்தை கேட்பார், அதுக்கு பதிலும் வரும், அதே பதிலும் வரும். ஆனால் அவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். தேவன்ட விதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சில நேரத்தில் ஒரு காரியத்தை பிடிச்சதான் இப்படி தான் வர முடியும், அப்படி இல்லை. தேவன் செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும். அவர் சொன்ன, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நான் செய்கிறேன் என்று. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு அப்படியா தேவன் பெரியவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கொஞ்சம் வெள்ள நான் முடிக்கணும் இல்லை, ஏறெட்டு தெரியுமா, நாளைக்கு லீவ், அதுவும் நல்ல இன்றைக்கு கீழே ஏர்லோஸ் இருக்கிறோம். நீங்கள் முடிச்சா மேலே முடிச்சாலும் போய் வெளியாக தான் இருப்பீங்க. இதில் இருந்து கேட்கிட்டு நல்ல. ஓகே, நோமலாக வந்து இன்டர்பிரிட்டேஷனோட தான் செய்கிறாங்க. இன்றைக்கு இன்டர்பிரிட்டேஷனே இல்லை. என்னென்னா வாழைய பிள்ளைகள் நேற்று கல்யாணம் போகிறபடியே பேர் சொன்னாங்க வெளியால் தான் நிற்க போகிறான்ட்டு. ஆனால் அப்புறம் ஆண்டவர் எல்லாம் அவரை காற்று வீசி கொடுத்துட்டாங்க. அப்போ திடீரெண்டு எல்லாம் ஆண்டவர் திட்டம் தான். சாதாரண சில நேரத்தில் நாங்கள் நிற்கிற மாதிரி நாங்கள் போகிற திட்டம் மாதிரி இருக்காது. தேவண்ட திட்டங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் அன்றிமாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தை அன்பு கூறுவதற்கு சகல நன்மைக்காக நடக்கும். எல்லா நன்மைக்கு தேவனுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வா, இன்னொரு வசனம் தந்து நான் நினைப்பினேன் அவருக்கு ஆசைங்க. அப்போ சில 38 39 சார் 25 20 வாசிட்டிங்களா? வாசிங்க பார்த்துக்க.
பிரசங்கத்தை வெள்ள பிடிக்க சொல்கிறேன். பிரசங்கத்தை வெள்ள பிடிக்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களிகூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். இது யார் சொல்றது? தாவீது சொல்றார். இதை எங்க சொல்லுது? அப்போஸ்தலர்ல பேது இதே சொல்ற இந்த வாசனை வருது. அப்பயே தாவீது அந்த பரிசுத்தாவினால அபிஷேகம் இருந்தபடியா அவ என்ன சொல்றா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடினால். ஸோ அதை நீங்கள் சொல்லணும். கர்த்தர் என்ற பக்கத்தில் இருக்கிறார், ஆசைப்படுற தேவன் அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை கடைசி வந்து நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். எங்களோட ஃபோக்கஸ் ஜீசஸ் மேலே, தேவன் மேலே இருக்கணும். எனக்குள்ள அவர் அந்த பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஸோ நாங்கள் வெக்கப்பட்டு போகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து வெக்கப்படவில்லை. யாக்கியா அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை. நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க. தேவனோடு நீங்கள் நடக்கிற பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்கள், தாவணியக்காக தேவன் எவ்வளவு இதாக வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், பலத்தோட சுகத்தோட. ஆமென், அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியில் இதில் நிற்கிறீங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், மகத்துவமான காரியம் செய்திருக்கிறார். அது அப்போ அடுத்த அந்த வசனத்தையும் பாசிங்க. அப்போ சில 38-39 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அந்த வாசத்தோட காணுங்க. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மனம் திரும்பி இருக்கிறீங்க, பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. இப்போ தேவன் சொல்ல உங்களுக்கு என்ன தந்திருக்கார்? வாக்கு தத்தங்களை தந்திருக்கார். வாக்கு தத்தங்கள் யாருக்கு? உங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட சந்ததிக்கு. ஸோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் விசுவாசிக்கணும். அதான் தேவன் அந்த யோசுவாவும் காலேப்பும் பாருங்கள், தேவன் வாக்கு தத்தம் பண்ணால் உனக்கு கானான் தேசத்தை, உங்களுக்கு கானான் தேசத்தை தருவாண்டு. அந்த வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசிச்சாங்க. கண்ணால் இப்போ சில நேரத்தில் சூழ்நிலை எல்லாம் பிள்ளையாக மாறி இருக்கலாம், எல்லாம் தலைவர். ஆனால் தேவன் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள தேவன். எங்களுக்குள்ள நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அடையா அந்த இதை தேவன் எங்களுக்கு தருவாருண்டு நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேணும். எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் திறந்து போகக்கூடாது. தேவனை தேடுறவர்கள் ஒருபோதும் தேவன் சொல்ல இன்னும் விருதாக தேடுங்கள் என்று தாங்களுக்கு அழைக்க இல்லையா. ஸோ மிகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். உண்மையிலே கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறார்? யாக்கோபே சிறு ஊட்டமே பயப்படாத, சிறுமந்தியை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸோ கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருந்தால் மனுஷர் எங்களுக்கு யார் எங்களுக்கு எதிர்த்து ஓடும். என்னதான் வந்தாலும், காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும், என்னதான் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். நல்ல ஒரு பாடலும் எடுத்திருந்த அபிஷேகமான பாடல், ஆவியானவரை குறித்து. உண்மையிலேயே அந்த பாடலே மிகவும் வர்த்திகசன பாடலாக இருந்தது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற விசுவாசிங்க, உங்களை புதுப்பித்திருக்கிறார். இந்த நாளில் பெந்தைக்கோஸ்து நாளில் உங்களை ஊற்றிருக்கிறார், உங்களை நிரப்பியிருக்கிறார். உங்களோட நுகத்தடிகள் எல்லாம் இந்த நாளில் முறிக்கப்பட்டது. ஆமென். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுது. ஆமென். அவருடைய சந்தோஷம், பரிசுத்தோட சந்தோஷம் உள்ளுக்குள்ளே நிறை வரைக்க குறைவெல்லாம் போயிடும். ஆமென். ஸோ இந்த வேளை எழுந்து விசுவாசி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எழும்பி எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, எழும்பி அறிக்கை பண்ணுவோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட நோத்தடியாக இருந்தாலும் இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியினால் எல்லா நுகத்தடிகளையும் முறித்திட்டீங்க. உம்முடைய அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் முறித்து விட்டது. இன்று நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, நிறைவினால என்ன நிறைக்கிறீங்க. உம்முடைய அபிஷேகம் என்னை போதித்து வழி நடத்தும். ஆமென். இயேசு ஒரு பெரிய காத்தில கொடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாஸ்டர் நல்லா ஜெபிச்சு
10:27 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நிவர்த்தி அடியை முடிப்பார். ஆகவே நல்ல நல்லம் உண்மையிலேயே நாங்கள் இருவினப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எல்லாமே அது எல்லாத்திலையும் கருப்பொருள் உண்மையிலேயே தன்னுடைய வார்த்தையை அறிந்தாங்க. அந்த வார்த்தையை பேச வேண்டியது. அது அந்த வார்த்தையினாலே அவருடைய வார்த்தை ஆவியாக ஜீவனமாக இருக்குது. நம்முடைய ஜீவத்தில் பேசுவோம், அந்த பலனை பெற்றுக்கொள்ளுவோம், தேவனிடத்தில் இன்னுமாய் தைரியம் கொள்ளுவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூறப்பட்டபடி வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வருகிற யாவருக்கும் உங்களுடைய சந்ததிக்கெல்லாம் ஏற்பட்ட ஜனங்களுக்கு கூட உங்களினூடாய் அந்த வாக்குத்தத்தம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அவை தேவன் உங்களுக்குள்ள முதல் எனக்குள்ள முதல் அதை நிறைவேற்றுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை நீர் உயிரடைய செய்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டீர். நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஆண்டவரே அப்படியே பிடித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஏற்கனவே நாங்கள் ஆவியினரை பெற்றிருந்தால் இந்த நாளிலும் ஒரு புதிய மனுஷனாய் வேறே மனுஷனாய் என்னுடைய இருதயம் இன்னும் புதிக்கப்பட்டதாய் உம்முடைய வார்த்தை நாள்தோறும் என்னை புடமிட்டு நடத்த ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுத்து பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த வரப்போகிற வாரங்களிலே இந்த நாளின் அறிக்கையின் வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே எப்பொழுதும் நினைவுபட்டு கொண்டிருக்க ஆவியானவரை உதவி செய்வீராக. நீ ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகள பண்ணுவேன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் எல்லா சோர்வுகளும் அகன்று இந்த பலத்தை நாங்கள் சாட்சியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து சொல்லக்கூடியதாய் அன்றைய நன்மையினாலே உங்களுடைய வாயை நீர் நிரப்புவீராக, பலங்கொள்ள பண்ணுவீராக. எழும்பா எனக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென்.